அனைவருக்கும் வணக்கம். சென்னையில் ஒரு குட்டி ராஜஸ்தானை பார்த்துட்டு வந்தோம் சமீபத்தில். அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ விரிவாக பார்க்க போகிறோம். அதாவது சென்னையில் சோக்கிதானி அப்படின்னு பூந்தமல்லிக்கு பக்கத்தில், இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா குயின்ஸ்லாண்டு தீம் பார்க் பக்கத்தில் தண்டலம் அருகில் ஸ்ரீபெரும்புதூர் கேவலூர் சாலையில் அமைஞ்சிருக்குது. இது சென்னையோட ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இங்கே கிராமப்புற ராஜஸ்தானி பாணியில் குடிசைகள், மண் சுவர்கள், அந்த விளக்குகள் அதெல்லாம் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தாக்க நமக்கு நேரம் போகிறதே தெரியாது. சென்னையோட புறநகர் பகுதியில் ஒரு மிகப்பெரிய இடத்துல இது அமைச்சிருக்காங்க. இந்த இடம் ஒரு சின்ன கிராமத்து சூழ்நிலை இங்கே உருவாக்கப்பட்டிருக்கு. நுழைவாயிலேருந்து, அதாவது என்ட்ரன்ஸ்லேருந்து எல்லாமே ராஜஸ்தானி பாணியில் அமைக்கப்பட்டிருக்கு. ராஜஸ்தானோட பழங்குடியின கலையை பிரதிபலிக்கிற வகையில் சுவர் ஓவியங்கள் தீட்டப்பட்டிருக்குது. ராஜஸ்தானி உடையில் அலங்கரிக்கப்பட்ட ஒரு ஆணும் பெண்ணும் ஆகிய 2 முழு உருவ பொம்மைகள் இருக்கின்றது. வாசித்து நம்மை வரவேற்கின்றார்கள். ஒரு நடன பெண்மணி ராஜஸ்தானி நடனமாடி நம்மளை வரவேற்கின்றார். ராஜஸ்தானி செந்தூரம் இட்டு நம்மளை வரவேற்கின்றார்கள். என்ட்ரன்ஸ் டிக்கெட் ஒரு நபருக்கு 1000 ரூபாய். மாலை 4 மணிக்கு தான் இது ஓப்பன் ஆகும். அழகிய நடைபாதைகளும் கட்டடக்கலை, ராஜஸ்தானி பாணி கட்டடக்கலைகளும் சுவர் ஓவியங்களும் நம்மளை வரவேற்கின்றது. அழகான லாந்தர் லைட்டுகள் பொருத்தப்பட்டிருக்கின்றது. ராஜஸ்தானி அரண்மனை உப்பரிகை போன்று ஒரு அமைப்பு காணப்படுகின்றது. அந்த நீர்நிலையில் நம்ம போட்டிங் கூட போகலாம். ஒரு முறை கட்டணம் செலுத்தினா போதும், மற்ற எல்லா இடங்களுமே நமக்கு ஃப்ரீயாக போகலாம். ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக டிக்கெட் வாங்கணும். உதாரணமாக போட்டிங், டான்ஸ் இதுக்கெல்லாம் தனித்தனியாக டிக்கெட் வாங்கணும் அவசியம் இல்லை. என்ட்ரன்ஸ் டிக்கெட் 1000 ரூபாய் செலுத்தி உள்ளே நம்ம நுழைஞ்சிட்டாமே எல்லாமே ஃப்ரீ தான். இப்போ நம்ம ராஜஸ்தானி கிராமத்துக்குள்ளே நுழையிறோம். ஒரு ராஜஸ்தானி கிராமம் எப்படி இருக்குமோ அதை போலவே கட்டிடங்கள் அனைத்தும் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. பாரம்பரிய இசையுடன் கூடிய நடனமாடி நம்மளை வரவேற்கிறார்கள். எந்த இடத்துலையுமே டிப்ஸு, ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இது எல்லாமே அலோவ் பண்ணுறதில்ல. சிறிய குடிசைகள், அந்த குடிசைகளுக்கு பக்கத்துலேயே எதிர்த்தாப்பில் போடப்பட்டிருக்க கட்டில்கள் நம்ம அமர்ந்து இசையை ரசிக்கலாம். சிறிய அளவில் சிற்றுண்டி இலவசமாக தர்றாங்க. அதாவது கம்பு மாவில் அடை செஞ்சு வெல்லமும் நெய்யும் ஏதோ ஒரு காரமாக ஒரு சட்னி மாதிரி இருந்தது, அதையும் கொடுக்குறாங்க. இது ஃப்ரீ தான். நம்ம இதுக்கு எதுவும் தனிப்பட்ட முறையில் கட்டணம் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பாரம்பரிய முறையில் அவங்க சுட சுட அதே இடத்துலையே இந்த கம்பு ரொட்டியை தயார் பண்ணி நமக்கு கொடுக்குறாங்க. அவங்க தட்டுறதை பார்க்குறதுக்கே நல்லா இருந்தது. அதே மாதிரி சூடாக எடுத்து கொடுக்குறாங்க. பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, சாப்பிட்றதுக்கும் நல்ல சுவையாகவே இருந்தது. நபருக்கு ஒரு ரொட்டி அப்படின்ற விதத்தில் இதை கொடுக்குறாங்க. சட்னி, நெய், வெல்லம் இதோடு சேர்த்து. அங்கேருந்து கட்டில்லையே அமர்ந்து அந்த சிற்றுண்டியை சுவைத்தோம். அதுக்கு பிறகு அந்த கிராமத்தை சுற்றி பார்வையிட்டோம். இதில் 2 அழகான பொம்மைகள் வச்சுருக்காங்க. அது தலைப்பாகம் மட்டும் இல்லாமல், அதாவது முகம் மட்டும் தெரியாமல், நம்ம அந்த உருவத்தோடு நின்று நம்ம முகம் அந்த உருவத்தில் பொருத்தி நம்ம புகைப்படம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அங்கே தயிர் கடையிற பொம்மை, அவங்களோட பாரம்பரிய பானை, அந்த குடிசை வீடுகள், மாட்டு வண்டி இது எல்லாத்தையுமே பார்த்து ரசிக்கலாம். பாரம்பரிய முறையில் தண்ணீர் இறைக்கிறத காட்டக்கூடிய வகையில் நிஜ உருவ அளவிலான காளைகளோட ஒரு சின்ன கிணறும் இருந்தது. அதுக்கு அடுத்ததாக ஜங்கிள் மங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய வன அமைப்பு இருக்குது. அதில் நீர்வீழ்ச்சிகளும் செயற்கை குகையும் இருந்தது. நேரம் செல்ல செல்ல பல இடங்களில் கலைஞர்கள் தங்களது வித்தைகளை காட்டத் தொடங்குகிறார்கள். இடையில் ஒட்டக சவாரியும் செய்யலாம். இதுவுமே ஃப்ரீ தான். இதுக்கு தனியாக நம்ம கட்டணம் செலுத்தி ஒட்டகத்தில் போகணுன்ற இது அவசியம் இல்லை. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதில் பயணம் செய்யலாம். குழந்தைகளை கவர்ற வகையில் வித்தை காட்டுறவர் ஒருத்தர் பல வித்தைகள் செய்து காமிச்சார். குறிப்பாக நாணயங்களை எடுத்து மறைத்து திருப்பி வரவழைச்சி கொடுத்தது குழந்தைகள் ரொம்ப ரசித்து பார்த்தாங்க. சிறிது நேரம் அவருடைய வித்தைகளை ரசித்து பார்த்தோம். இப்பொழுது சிற்றுண்டிக்கு மறுபடியும் ஒரு ஸ்டால் கொடுத்துருந்தாங்க பக்கத்துலேயே. அதில் என்னென்ன இருந்ததுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம். மல்டி கிரெயின்ஸ், அதாவது பல தானியங்கள் சேர்த்து கார சுண்டல் மாதிரி செஞ்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு சின்ன பக்கோடா மாதிரி இருந்தது.
கூடவே வந்து சுவையான தேநீர் இருந்தது. ஒவ்வொரு வேலையிலுமே நேரம் எல்லா இடத்துலையுமே ஒவ்வொரு விதமான சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒட்டக சவாரி செஞ்சு சந்தோஷமாக இருந்தாங்க. அடர்ந்த மரங்கள் இருக்குது. அங்கங்கே வந்து ஒவ்வொரு கலை நிகழ்ச்சி நடத்தக்கூடிய இடத்துக்கு முன்னாடியும் அந்த மாதிரி கட்டில், டேபிள் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. அங்கங்கே மந்திர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயங்களையும் பார்க்க முடியுது. அனுமான் ஆலயம், ஜெய்சாய் ஆலயம் ஆகியவற்றை நாங்கள் தரிசனம் செய்தோம். ஒட்டக சவாரிக்கு கட்டணம் ஏதுமில்லை. எல்லாமே நம்ம என்ட்ரன்ஸ் டிக்கெட்டோட இதெல்லாம் சேர்ந்து வந்துடுறதால தனியாக கட்டணம் செலுத்த தேவையில்லை. இதுதான் பொம்மலாட்ட அரங்கம். என்ன ஒயிலாக ஆடுறாங்க பாருங்கள் நீங்கள். அடுத்த ஸ்டேஜில் ஒரு கலை பார்வையாளர்களுக்கு கலந்து அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையுமே ராஜஸ்தான் பார்வையாளர்கள் கூட சேர்ந்து இரவு நேர விளக்குளியில் நம்ம இந்த கிராமம் முழுவதையுமே பார்த்து ரசிக்கலாம். எந்த இடத்துல இருந்தாலுமே நமக்கு நல்ல ஒரு வியூ பாயிண்ட் கிடைக்கிது. மாலை 4 மணியிலேருந்து இரவு 10 மணி வரைக்கும் இங்கே பார்வையாளர்களுக்கு அனுமதி. இது சென்னையில் ஒரு மஸ்ட் விசிட் ஸ்பாட் அப்படின்னு தான் சொல்லணும். அதுலேயும் குறிப்பாக ஆடல் பாடல்களில் ஆர்வம் உள்ளவங்களுக்கு இது வந்து ரொம்பவே ரசித்து என்ஜாய் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இயற்கை சூழலில் இதமான காற்றை அனுபவிச்சுட்டு இங்கே வந்து நாங்கள் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் தூரம் நடந்துட்டு வர்றோம். இறுதியாக இங்கே வந்து நமக்கு உணவும் கொடுக்குறாங்க. அது ராஜஸ்தான் ஸ்பெஷல் உணவு நமக்கு கிடைக்கிது இங்கே. அதுவும் ஃப்ரீ தான். நம்ம வாங்கின என்ட்ரன்ஸ் டிக்கெட்லேயே இந்த கட்டணங்கள் எல்லாமே பொருந்தும். நடுவில் ஒரு இடத்துல ஸ்நாக்ஸ் கூட கொடுத்தாங்க. அதை நான் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு முடியல என்னால். ஜாங்கிரி, டால் பட்டி, அதை ஜிலேபின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எல்லாமே கொடுத்தாங்க. நல்லா இருந்தது. சுவை எல்லாமே நல்லா இருந்தது. இந்த கிராமத்தோட கடைசி பகுதியில் ஏசி டைனிங் ஹால் இருக்குது. அங்கே தான் வந்து எல்லாருக்கும் உணவு கொடுத்தாங்க. உணவு சாலைக்கு போகிறதுக்குன்னு நீங்களே இந்த அழகை கொஞ்சம் ரசித்து பாருங்கள். இதில் வந்து குதிரை வண்டி மட்டும் இல்லை, மாட்டு வண்டியும் இருந்தது இங்கே. ஒட்டகம், மாட்டு வண்டி சவாரி, குதிரை வண்டி சவாரி, இதில் எல்லாத்துலேயுமே நாங்கள் பயணம் செஞ்சோம். இதுதான் இந்த உணவு சாலையில் முழுக்க முழுக்க ராஜஸ்தானி உணவுகள் பரிமாறினாங்க. திண்டுகள் அமைத்து அமர்ந்து சாப்பிடலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கோடை விடுமுறையில் அவசியம் நம்ம வந்து ஒரு நாள் பொழுதை இங்கே கழிக்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.